பொழுது, அதை நாம் அசட்டை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு தேவன் நெருக்கத்தை கொடுப்பார். சபையின் உபதேசம், ஆவிக்குரிய சபையின் வரும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு சில உபதேசம் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? சபைங்கிறது என்னது? ஒரு ஒழுங்கு உள்ளது. எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் செய்யலாம். அதல்ல சபை. அப்போ சபைங்கிறது இந்த வசனத்தின்படியான ஒழுங்கு உள்ளது. சபை என்பது வசனத்தின்படி உபதேசத்தை கொண்டது. அப்போ அந்த ஒழுங்கு முறையை மீறுறது, சபையின் உபதேசத்தை மீறுறது, இதெல்லாம் நாம் செய்கிற கர்த்தர் பிரியமில்லாத தவறு. ஏன் கர்த்தர் சபைக்கு ஒரு உபதேசத்தை வைத்திருக்கிறார்? வாலிப பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும், திருமணமானால் இப்படிதான் இருக்கணும், சின்ன பிள்ளைங்க இப்படி நடக்கணும், தொழில் பண்ணுகள் இப்படி இருக்கணும். சபையில ஏன் உபதேசிக்கிறார்? அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் நித்திய ஜீவனுக்கான பாதை. சில நேரங்களில் உலக பிரகாரம் சில காரியத்தை நம்ம சபைக்குள்ள ஏன் அனுமதிக்கிறது இல்லை? இது சபையின் ஒழுங்கு இல்லை. ஏன் அந்த காரியத்தை அனுமதிக்காம சபையின் ஒழுங்குக்குள்ள வச்சிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யப்படக்கூடாது? மீறப்படக்கூடாது. வெளியில நடக்கிற சம்பிரதாயங்கள், சடங்குகள் சபைக்குள்ள வருவதற்கோ, வெளியில இருக்கிற உலகத்தின் கலாச்சாரம் சபைக்குள்ள வருகிறதுக்கோ ஏன் நம்ம அனுமதிக்கிறது இல்லை? சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, அது பரிசுத்த ஒழுங்கு. அல்லேலூயா. அதை மீறுகிறது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அப்போ நாம் இப்படிலாம் கர்த்தரோடு பேசும் பொழுது, கீழ்ப்படியாம அசட்டை பண்ணிட்டே போகும் பொழுது, கர்த்தர் நம்மை சில நெருக்கங்களின் பாதையில நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா போயிட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் கொள்ளுவாய் சிறுமம்? அநேகர் மரிச்சு போனாங்க. ஏன்? கர்த்தர் வார்த்தை என்ன செய்தாங்க? அசல். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் வார்த்தைக்கு நான் பயந்து நடுங்கி நடக்கிறேனா? சில நேரங்களில் புதிதாய் வருகிற விசுவாசிகள் கூட, அதாவது புதிதாய் வருகிற ரட்சிக்கப்பட்டவர்கள், நான் புதிதாக சபைக்கு வருவேன் அல்ல, புதுசா ஒரு நபர் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற தெய்வ பயம் ரட்சிக்கப்பட்டு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்ற அநேக விசுவாசிகளிடம் இல்லை. இதுதான் உண்மை. புதுசா ரட்சிக்கப்படுற புறஜாதி மார்க்கத்திலிருந்து இயேசுவே மெய்யான தெய்வம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் வராங்க, அவங்களும் தெய்வ பயம் இருக்கும். ஏன்னா அவங்க சந்தித்த மார்க்கம் வேற, கேட்ட காரியங்கள் வேற. இன்னைக்கு புதுசா கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது ஒரு நடுக்கம், இந்த வார்த்தையின் மேல ஒரு நடுக்கம், கர்த்தர் மேல ஒரு பயம். ஆனா இந்த பயம் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகி அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்கிற அநேக தேவ ஜனங்களுக்குள் இல்லை. ஒரு மங்கி போன ஒரு வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, எல்லாவற்றுக்குமே இவங்க ஒரு காரணம் தேடிடுறது. இது தப்பில்லைங்க, இது தப்பில்லைங்க, அந்த பாஸ்டர் சொல்றாரு, இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இவங்க சொல்றாங்க, இது தப்பு இல்லை, இன்னைக்கு இதுதான் ட்ரெண்ட். இல்லை சார், தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும். நீ ரட்சிக்கப்பட்ட புதுசான ஆளா இருந்தாலும் சரி, பல ஆண்டுகள் சபைக்கு ஒருவளா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கு நடுங்குகிறது தான் நம்மை வருகைக்கு ஆயத்தமாக்கும். அல்லேலூயா. இந்த ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த பிரச்சனை வாழ்க்கையில் வந்து காரணம் தப்பு தான், என்னால் தெரியும் பாஸ்டர், இப்போ நான் என்ன செய்ய? இப்போ கர்த்தர் கொடுத்த ஒரு வழியை பாருங்களேன். என்னாகும்? 21:8 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இப்ப ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கிறார். மோசேக்கு சொல்றாரு, ஒரு வெண்கலத்தில் என்ன செய், அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் மாதிரியே ஒரு உருவம் செஞ்சு அதை ஒரு கொம்புல மாட்டி என்ன செய்திரு, தூக்கி நிப்பாட்டிரு. இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவன் எவனோ அவனை எங்க இருந்தாலும் சரி, அந்த கம்பத்தை, அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து என்ன ஆயிடுவான்? பிழைப்பான். ஆண்டவர் ஏற்கனவே எந்த உருவத்தையும் செய்யாதன்னு சொன்னாரு. இப்ப ஏன் இதை செய்ய சொன்னாரு? ஏன் ஆண்டவர் இந்த வனாந்தரத்துல இந்த ஒரு பிரமாணத்தை கொடுத்தார்? இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து ஒரு கொம்புல மாட்டி அந்த பாளையத்து நடுவில், அதாவது 4 வீட்டுக்கு நடுவில் கிடையாதுங்க, வனாந்தரத்தில் லட்சமான ஜனம் ஏராளமான கூடாரம் போட்டு ஒரு பெரிய ஊர் போல பரவி இருக்கிறாங்க. அவன் அந்த மூலையில் இருப்பான், இந்த மூலையில் இருப்பான். எங்க கடிச்சாலும் அவன் எதை பார்க்கணும்? அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்க்கணும். ஓடி இங்க கம்பத்திட்ட வர முடியாது. அப்போ தொலைவில் இருந்து அவன் பார்க்கிற அளவுக்கு அது என்ன செய்யணும்? பெரிய உயரமா இருக்கும். எங்க இருந்தாலும் அந்த பார்க்கணும். ஏன் பார்ப்பான் அப்படின்னா, இந்த சர்ப்பம் கடிக்கும் போது அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்துட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். தன் பாவத்தை உணர்ந்து
கர்த்தர் தான் என்னை மன்னிக்கணும்னு சொல்லி யார் கர்த்தர்கிட்ட விசுவாசர் வரானோ அவன் தான் அந்த வெண்கல சர்பத்தை பார்ப்பான். அப்படிதானே? அப்ப இவனுக்குள்ள மனம் திரும்புதலும் பரிசுத்த ஏக்கமும் இருந்தாதான் அந்த கொம்பை பார்க்க முடியும், அந்த வெண்கல சர்பத்தை பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் நோக்கம் என்னன்னா, அந்த வெண்கல சர்பத்துல அவனுக்கு சுகம் கிடையாது, அவனுடைய மனம் திரும்புதலும் அவனுடைய சுத்திகரிப்பும். இப்ப கர்த்தர் ஏன் இந்த பிரமாணத்தை கொடுத்தாருன்னா, பரலோகத்துக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. என்ன திட்டம்னா, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எதுக்கு ஆண்டவர் வெண்கல சர்ப்பத்தை செய்ய சொன்னார்னா, பரலோகத்துக்கு ஒரு பெரிய திட்டம் முன்னமே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எப்படி வனாந்தரத்துல பாம்பினால கடிபட்டவன் மோசேயினால் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்தால் பிழைப்பானோ, அதுபோல பாவத்தினாலே பாதிக்கப்பட்டவன், பாவத்தினாலே மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவன், பாவத்தினாலே கரைப்பட்ட நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்க ஒரு மனுஷன், அவன் விடுதலையாக்கப்படணும்னா இயேசு ஒருவர் மாத்திரமே வழி. அல்லேலூயா. வெண்கல சர்ப்பம் எப்படி அன்னைக்கு உயர்த்தப்பட்டுச்சோ, இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டார். இயேசு முழு உலகத்துக்கும், உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிறவனோ இயேசு நோக்கி பார்க்கும் பொழுது அவனுக்கு பாவத்திலிருந்து யாரை நோக்கி பார்க்கணும்? சிலுவை அல்ல. நல்லா புரியும். நிறைய இடங்கள்ல சிலுவையை மாட்டிக்குவோம், அந்த கிராஸ் சிம்பலை போட்டுட்டு அந்த சிலுவையை பார்த்துட்டா சிலுவையை பார்க்கறது அல்ல. திரும்ப சொல்றேன், அந்த கொம்பிலையோ வெண்கல சர்ப்பத்திலையோ விடுதலை கிடையாது, அவனுடைய விசுவாசம், அவனுடைய மனம் திரும்புதல். அப்ப நாம வெறும் சிலுவையை மாட்டிக்கிறது அல்ல, நம்ம தவற உணர்ந்து ஆண்டவர் பாதத்தில் விழணும். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. பல முறை நீங்க எச்சரிச்சீங்க, பல முறை எனக்கு புத்தி சொன்னீங்க, ஊழியக்காரர் மூலமா பேசினீங்க, வார்த்தையின் மூலமா பேசினீங்க, சபையின் ஒழுங்கு இதுதான் சொல்லி எனக்கு எவ்வளவோ கற்றுக் கொடுத்தீங்க. நான் என் சுய இச்சையினால, என்னுடைய மாம்ச எண்ணத்தினால நான் தவறு செய்துட்டேன், என்னை தயவு செய்து மன்னிங்க ஆண்டவரே. மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் சுத்திகரிக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், மட்டாய் தண்டித்து நம்மை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா.